திருப்புவனம் இளைஞர் அஜித்குமாரை அடித்து கொலை செய்ததாக 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டனர். அஜித்குமார் மீது திருட்டு புகார் அளித்த நிகிதா மீது மோசடி புகார்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. இந்த நிலையில் சிறு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத அளவுக்கு தான் ரொம்ப நல்லவை என்று ஆடியோ ஒன்றை நிகிதா வெளியிட்டுள்ளார். நான் உயிர்களை ரொம்ப நேசிப்பேன். இந்த உயிரும் கொல்லக்கூடாது, பாதிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஒரு சின்ன எறும்பு கூட குக்கர் மூடியில் ஒட்டி இருந்தால் நான் அதை மெதுவாக ஒரு குச்சியை வச்சு தள்ளி விட்டுட்டு அப்புறம் தான் சாதம் வைப்பேன். ஸோ ஈவன் எங்கள் வீட்டில் நாங்கள் கொஞ்சம் காடோடு சேர்ந்த மாதிரி தான் இருக்கும், கிராமம். எத்தனையோ தடவை பாம்பு வந்திருக்கு. ஈவன் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட தெரியும். நான் கொல்லாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வாழ்கிறது எல்லா உயிரோட உரிமை. அழிக்கிறது நம்ம ஒரு 6th சென்ஸ் இருக்கிற ஹியூமனால் அழிக்கிறது நம்ம டாமினேஷன் கிடையாது. அது நான் பல தடவை நான் உறுதியாகவே சொல்லுவேன். இதற்கிடையே நிகிதா அண்ணாமலையுடன் இருப்பதாக கூறி புகைப்படம் ஒன்றை சமூக ஊடகங்களில் சிலர் பரப்பி வந்தனர். உண்மையில் அந்த புகைப்படம் நிகிதா அல்ல என்றும் அது நான் தான் என்று பாஜகவின் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜினி என்ற பெண் பொன்னேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த வழக்கை திசை திருப்பத்துக்காக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கும்மிடிப்பூண்டி எண் மக்கள் எங்களோட மதிப்புக்குரிய முன்னாள் மாநில தலைவர் எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவர் நடப்பயணம் போல அவர் கூட ஒரு ஃபோட்டோ நான் எடுத்துக்கினேன். அந்த ஃபோட்டோவை இந்த வழக்கு திசை திருப்பத்துக்காக நிகிதா தான் அண்ணாமலை கூட இருக்காரு, அவருக்கும் இவங்களுக்கும் தொடர்பு அப்படின்னு பொய்யான வழக்கு இன்னைக்கு மதியானத்துலேருந்து ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணாமலை, அதாவது மதிப்புக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர் மேலேயும் அவதூறு பரப்பத்துக்காகவும் என்ன மன உளைச்சல். என்னோட ஃபோட்டோ தான் அது, என் ஃபோட்டோ அவங்க ஃபோட்டோ தான் இது அப்படின்னு சொல்லி பொய்யான அவர் எங்களோட கட்சி பேர் கலங்கப்படுத்த விஷயமாக இதை அவங்க ஃபோட்டோ தான் இது அப்படின்னு சொல்லி மாற்றி தவறான விஷயத்த போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அதிகபட்ச மன உடைச்சல் எனக்கு. ஏன்னா என்னோட ஃபோட்டோவை அவங்க ஃபோட்டோ இது நானே கிடையாது, நான் இருக்கிறேன்னா இல்லைன்னு எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு அவங்க ஃபோட்டோ வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். என்னதான் அவங்க நினைச்சாலும் பாஜகவில் இருக்கிற ஒரு நிர்வாகி கூட தவறு பண்ண முடியாது. ஆனால் அவங்க என்னதான் கலகம் நடத்தினாலும் அது நடக்காது. ஆனால் அதுக்கான அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நான் தான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.